முன்பு ஒரு காலத்தில் காட்டில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அங்கே இருக்க மிருகங்கள் எல்லாமே மழையில் நனைஞ்சிட்டே இருந்துச்சான். அங்கே ஒரு குட்டி கிளி ஒன்று இருந்துச்சான். அந்த கிளி மழையில் நனைஞ்சிட்டே இருந்துச்சான். அதோட கூடும் மழையில் அழிஞ்சு போச்சான். அந்த கிளி ஒரு வாழை மரத்துட்ட போய் கேட்டுச்சான், இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் மரத்தில் தங்கிக்கவான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வாழை மரம் சொல்லிச்சான், நீ என்னோட மரத்தில் தங்கினா அழுக்காயிரும்னு சொல்லி வேணான்னு சொல்லிருச்சான். அப்புறம் அந்த கிளி ஒரு முருங்கை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், முருங்கை மரமே உன்கிட்ட நான் தங்கிக்கவான்னு கேட்டுச்சான். முருங்கை மரமும் முடியாதுன்னு சொல்லிருச்சான். சோகமாக போன கிளி அங்கே இருந்த ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், வேப்ப மரம் அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் மரத்தில் தங்கிக்கவான்னு கேட்டுச்சான். வேப்ப மரமும் முடியாதுன்னு சொல்லிருச்சான். கடைசியாக ஒரு ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், ஆலமரம் அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா அந்த உதவியை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிச்சான். ஆலமரமும் சிரிச்சுக்கிட்டே, தாராளமாக நீ என்னோட இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். கிளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இடமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வாழைமரம் ஒரு காத்துக்கே கீழே விழுந்துருச்சான். முருங்கை மரம் மட்டும் என்ன ஒடிஞ்சே போயிருச்சான். அப்புறம் நம்ம வேப்ப மரம் அண்ணா அவங்களும் காத்துக்களோட பலம் தாங்க முடியாமல் கீழே விழுந்து உடஞ்சே போயிருச்சான். எல்லாருக்குமே வந்த உடனே இடம் கொடுத்த ஆலமரம் மட்டும் இன்னும் நிறைய மிருகங்களுக்கு இடம் கொடுத்து ஆலமரமாகவே நின்றுச்சான். இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. நம்ம அனைவரையும் ஆதரிக்கணும், அன்பாகவும் இருக்கணும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.